மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், இந்த ஆண்களும் பெண்களும் சுய இன்பம் காணுகின்ற போது இருவருக்குமே ஏற்படுகின்ற நன்மையான விளைவுகளை பற்றியும் அவர்களுடைய குடும்ப வாழ்வில் அல்லது பாலியல் வாழ்வில் அவற்றினால் ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல பார்ப்பவர்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த மறக்க வேண்டாம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 0094 777 35 62 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக முக்கியமான ஒரு பங்கத்தை இந்த சுய இன்பம் காணுவது, கைப்பழக்கம் அல்லது மாஸ்டர்பேஷன் செய்கிறது என்றால், ஒருவருடைய உடலிலே இருக்கின்ற இன்பத்தை ஏற்படுத்துகின்ற பகுதியை ஆய்ந்து அறிவது. இன்க்ரீசஸ் அவேர்னஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் பாடி அண்ட் செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரியும், பல பெண்கள், எங்களுடைய நாட்டிலே பல பெண்கள் அவர்களுக்கு இந்த கிளிட்டோரியஸ் என்று சொல்லப்படுகின்ற பெண் உறுப்பிலே இருக்கின்ற மிகவும் உணர்ச்சி கூடிய நரம்பு மண்டலங்களாகவே பிரிக்கப்பட்ட நரம்பு வளங்கள் கூடுதலாக இருக்கின்ற இந்த பெண் உறுப்பு பற்றி இன்னுமே எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை பல பெண்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக அவர்களுக்கு அந்த பெண் உறுப்பு அவர்களுடைய கையினாலே தூண்டப்படுகின்ற போது அதன் மூலமாக அவருக்கு ஒரு உணர்ச்சி கிளந்தெழுந்து அதன் மூலமாகத்தான் அவர்கள் யோசிக்கிறார்கள், இதில் ஒரு இன்பம் இருக்கின்றது என்று யோசிக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவரும், இது முக்கியமான ஒரு விடயம், இதை பற்றி நாங்கள் ஒருபோதுமே வெட்கப்பட தேவையில்லை. இதை பற்றி நாங்கள் கதைக்காமல் இருப்பதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆண்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் மற்ற தங்களுடைய சக நண்பர்களுடன் சிறு வயதிலே டீன் பருவத்திலே கதைத்து கொண்டு எல்லாமே விளங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் பெண்கள் தான் என்ன செய்கிறார்கள், எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே இந்த 3ஆம் உலக நாடுகளிலே வாய் திறந்து பேசுவது என்பது ஒரு கஷ்டமாக இருக்கிறது. அப்படி பேசினாலும் அவர்கள் ஹாஸ்டல்ல இருக்கின்ற பெண்கள் அல்லது எங்கேயாவது தனியாக இருக்கின்ற பெண்கள் தான் அந்த வசதிகள் இருக்கிறது. குடும்பத்துடன் தாய் தகப்பனுடன் இருக்கின்ற பெண்களுக்கு இந்த வசதிகள் கிடையாது. என்றபடியினாலே தங்களுடைய உடலிலே இந்த கிளிட்டோரியஸ் எனப்படுகிற ஒரு பாகம் இருக்கின்றது. அது வகிக்கின்ற பங்கு என்ன, அதை தூண்டுவதன் மூலமாக இன்பம் ஏற்படுகிறது போன்ற விடயங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கிறது. எனவே இது காரணமாகத்தான் பாரதூரமான பிரச்சனை. உங்களுக்கு தெரியும் என்ன, அதாவது ஒரு நேரத்திலே அவர்களுக்கு ஒரு கிளர்ச்சி ஒன்று எல்லா பெண்களுக்கும், உலகத்திற்கு முழு பெண்களுக்கும், அதாவது ஆணுடன் ஒரு தொடர்பினை மேற்கொள்ள வேண்டும். அதன் காரணமாகத்தான் பல பெண்கள் தாய் தகப்பனை விட்டு 13-14 வயசுல வீட்டை விட்டு ஓடுவது அல்லது வீட்டுக்கு தெரியாமல் போவது, இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தங்களுடைய உடலினுடைய அமைப்பை அவர்கள் உணர்ந்து அறிவார்களாக இருந்தால் அதன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு கிளர்ந்தெழுத உணர்ச்சி பெருக்கு ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு அந்த உணர்ச்சி பெருக்கி அவர்களாலே முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்றை பற்றி அறியாத காரணத்தினாலே தான் இந்த உணர்ச்சி பெருக்கம், அது செக்ஷுவல் டிசையர் என்று சொல்லுவோம், செக்ஷுவல் லிபிடோ என்று சொல்லுவோம், அந்த உணர்ச்சி பெருக்கை அவர்களாலே கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு ஆணை கண்டு அவரிடம் போய்விட வேண்டும். அவர் எப்படியாகவும் இருக்கலாம், என்ன வேலை செய்யலாம், எப்படியாக அழகற்றவர்களாக இருக்கலாம். சில இடங்களில் நான் பார்த்திருக்கின்றேனா, பெண்கள் நல்ல வடிவாக இருப்பார்கள், கணவரை பார்த்துக்கொண்டால் அதாவது எடுக்க முடியாத நிலைமை. காரணம் என்ன, இந்த செக்ஷுவல் டிசையர் அல்லது செக்ஷுவல் லிபிடோ தான். என்றபடியினாலே இந்த மாஸ்டர்பேஷன் சுய இன்பமானது பெண்கள் முக்கியமாக ஆண்களை விட பெண்களுக்குத்தான் இது முக்கியமான ஒரு பயன் அளிக்கிறது. என்னவென்றால், தங்களுடைய உடலினுடைய அமைப்பை அவர்கள் அறிந்து கொள்வதும், அதே நேரத்தில் எந்தெந்த பகுதியை தூண்டுகின்ற போது அவர்களுக்கு இந்த செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் என்று சொல்லப்படுகிற பாலியல் வேட்கை ஆசை குறைவடைகிறது என்பதையும் அவர்களாலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இவ்வாறு அறிந்து கொள்ளுகின்ற போது அது பிற்காலத்திலே நான் முதலிலே சொன்னது போல இவ்வாறு வீட்டை விட்டு ஓடுவது சிறு வயதிலே இவ்வாறு போன்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு குறைவடையக்கூடியதாக இருக்கு.
அடுத்ததாக அதாவது இந்த மெஸ்டுபேஷன் ஆனது உண்மையாக நாங்கள் இப்போது சொல்லுவோம் என்னென்றால், ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்த பிற்பாடு ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? சுய இன்பத்தை பெற தூண்ட வேண்டும். ஆண்களுக்கு பெண்கள் என்ன செய்யலாம்? ஆணினுடைய ஆண்குறியை தூண்டுவதன் மூலமாக, ஆண்குறியை ஷேக் பண்ணுவதன் மூலமாக ஆண்கள் சுய இன்பம் பெற்று விந்து வெளியேற உதவலாம். அதே போலத்தான் பெண்களுக்கு ஆண்கள் அவர்களுடைய கிளிட்டோரஸையும் இந்த யோனியினுடைய உட்பகுதியையும் ஜி ஸ்பாட்ஸ் என்று சொல்லுவோம், ஏ ஸ்பாட்ஸ் என்று சொல்லுவோம், இவற்றை தூண்டுவதன் மூலமாக பெண்கள் கூட உச்சக்கட்டம் அடைய, ஓகாசம் அடைய உதவலாம். இதன் பிற்பாடு இவர்கள் ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து இருக்கின்ற போது, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை வைத்துக் கொள்ளுகின்ற போது, அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், கூடுதலான நேரத்தை அவர்கள் இதற்கு செலவிட முடியும். கூடுதலான நேரம் ஒரு பெண்ணுடன் அவர்களாலே இருக்க முடியும். உதாரணமாக, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் இருப்பதற்கு முதல் இந்த ஃபோர்ப்ளே என்று சொல்லப்படுகிற முன் விளையாட்டுக்களை செய்து அதன் மூலமாக ஆணுடைய விந்து வெளியேறினால் மீண்டும் அவருக்கு விந்து வெளியேற 1 மணித்தியாலத்திலிருந்து 1.5 மணித்தியாலம் மட்டும் செல்லும். எனவே இந்த 1.5 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் மட்டும் அந்த ஆண் அந்த பெண்ணுடன் சேர்ந்து இருக்கின்ற போது கூடுதலான நேரம், அதாவது பல பேர் சொல்லுகின்ற பிரச்சனை என்ன? ப்ரீமேச்சுர் எஜாகுலேஷன், டாக்டர் என் மனைவி கிட்ட வந்தவுடன் விந்து வெளியேறுகிறது. இன்னும் மோசமான பேர் இருக்கிறார்கள், மனைவியுடன் வெளிநாட்டில் இருந்து கொண்டு மனைவியுடன் தொலைபேசியின் மூலமாக உரையாடுகின்ற போது கூட அவர்களுடைய விந்து வெளியேறுகின்ற பல பேர் என்னிடம் இருக்கிறார்கள். உண்மையாக பெரிய அவர்கள் எல்லாம் ஹை டெம்பர் ஆகல, அதாவது மிகவும் உணர்ச்சி கூடியவர்கள், உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதவர்கள். இது உண்மையான கதை. அதாவது ஒரு சில பேருக்கு என்னென்றால், ஒரு பெண் ஒரு பஸ் வண்டியிலே பொது போக்குவரத்து சேவையில் செல்லுகின்ற போது ஒரு பெண்ணுடன் உரசினால் கூட விந்து வெளியேறுகின்ற தன்மை, அந்த பெண் உரசினால் கூட நேர ஆபீஸுக்கு வந்து டாய்லெட்டுக்கு போய் சுய இன்பம் கண்ட பிற்பாடுதான் வேற வேலை செய்கிறார். எனவே இவர்களுக்கு எல்லாம் என்ன, மிக உணர்ச்சி கூடியவர்கள், தங்களுடைய அந்த பாலியல் உணர்ச்சியை என்ன செய்ய முடியாதவர்கள், கட்டுப்படுத்த முடியாது. இவர்களுக்கெல்லாம் இந்த மெஸ்டுபேஷன் ஆனது மிக அதிகமான நன்மையை பயக்கின்றது. அதாவது may improve the sexual satisfaction with the partner through better understanding of arousal and orgasm. அதாவது தன்னுடைய கணவனுடன் மனைவியுடனோ இருக்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த இன்பத்தை இந்த சுய இன்பம் காண்பதன் மூலமாக பெறுகின்ற போது என்ன நடைபெறுகின்ற, அவர்களுக்கு இன்னும் கூடுதலான நேரம் தன்னுடைய துணையுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்றபடியால தான் இந்த ப்ரீமேச்சுர் எஜாகுலேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த விந்து முந்துதல் இருப்பவர்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், உங்கள் மனைவியுடன் இருந்து நீங்கள் ஒருக்கா சுய இன்பம் காணுங்கள். அதில் ஒரு பிழையும் கிடையாது. இது நீங்கள் ஒரு தகாத ஒரு நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளவில்லை. உங்களுடைய மனைவியுடன் தான் நீங்கள் இந்த வேலையை செய்கிறீர்கள். எனவே என்ன செய்ய வேண்டும்? முதல் நீ உடனடியாகவே இந்த உட்புகுத்தல் அல்லது இன்டர்கோர்ஸுக்கு போகாமல் கொஞ்ச நேரம் இந்த ஃபோர்ப்ளே என்று சொல்லப்படுகிற இதிலே நீங்கள் ஈடுபட்டு அந்த ஃபோர்ப்ளே முன் விளையாட்டுகளிலேயும் இந்த மெஸ்டுபேஷன், அதாவது சுய இன்பம் காணுவதையும் கைப்பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு விந்து வெளியேறுமாக இருந்தால் இந்த விந்து முந்துதல் என்ற பிரச்சனை ஒருபோதுமே உங்களுக்கு ஏற்படாது. இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த மெஸ்டுபேஷன் மூலமாக ஒரு விதமான தீமையான விளைவுகளும் ஏற்படாது. இது எத்தனையோ பல்கலைக்கழக ஆராய்ச்சிகளிலே முடிவாக இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணம் உங்களுக்கு தெரியும், இந்த புரோஸ்டேட் கேன்சர் என்று சொல்லுவோம், முன்னிற்கும் சிறப்பிற்கு ஏற்படுகின்ற புற்றுநோய்க்கு கூட இது இப்போது ஒரு தீர்வாக அமைகிறது. முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த மெஸ்டுபேஷன் மூலமாக ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும், ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தன்னுடைய உடற்பாகத்தை அறிந்து கொள்கிறார். தன்னுடைய பார்ட்னர், தன்னுடைய தன்னுடைய கணவனுடைய மனைவியினுடைய உடற்பாகங்களை அறிந்து கொள்கிறார். அதன் மூலமாக இருவருமே அந்த பாலியல் உறவை நன்றாக அனுபவித்து வாழ்க்கையை வாழ்வதற்கு, வாழ்க்கை இன்பம் அடைவதற்கு இது உறுதுணையாக இருக்கிறது. எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.